நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் அதிக கனமழை முதல் மிக அதிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளது என்பதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் பல்வேறு சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் ஓவேலி வனச்சரகத்தில் யானை விரட்டும் காவலராக பணியாற்றி வருபவர் ராஜேஷ். இவர் தனது இரு நண்பர்களுடன் ஓவேலி அண்ணாநகர் தருமகிரி சாலை வழியாக கூடலூர் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலை குறுக்கே ஓடும் பாண்டியார் ஆற்றை கடக்க முயன்றபோது கார் வெள்ளத்தில் சிக்கியது. வெள்ளத்தில் சிக்கி தவித்த 3 பேரும் காரின் மீது ஏறி நின்று உதவி கேட்டு கூச்சலிட்டனர். தகவல் அறிந்து ஸ்பாட்டிற்கு விரைந்த கூடலூர் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி மூவரையும் உயிருடன் பத்திரமாக மீட்டனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பெய்த கனமழையின் காரணமாக 6 இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்த நிலையில் உடனுக்குடன் மரங்கள் வெட்டி அகற்றப்பட்டன. மின்சாரம் தொடர்பான பாதிப்பு இருந்தால் 9478794987 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்க வேண்டும். அவசர கால உதவிக்கு 1077 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என அரசு அறிவுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. மேலும் மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 27ஆம் தேதியில் உருவாகக்கூடும். இதனால் இன்று முதல் 30ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. டெல்லியில் நேற்று பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக மிண்டோ சாலை, ஹுமாயூன் சாலை மற்றும் சாஸ்திரி பவன் உள்ளிட்ட பல பகுதிகள் நீரில் மூழ்கின. கடுமையான வானிலை காரணமாக இண்டிகோ, ஏர் இண்டியா மற்றும் ஸ்பைஸ் ஜெட் விமான சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்டது. மோசமான வானிலை காரணமாக விமானங்கள் தாமதமாக புறப்பட்டன. டெல்லி மற்றும் அண்டை மாநிலங்களில் புழுதி புயலை தொடர்ந்து இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் அதோடு மணிக்கு 60 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசும் என்றும் இந்திய வானிலை மையம் கணித்திருந்தது. இந்நிலையில் ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தானில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் மின்சாரம் பாதிக்கப்பட்டது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. கர்நாடகாவில் 3 நாட்களுக்கும் கேரளாவிற்கு 2 நாட்களுக்கும் அதி கனமழை முன்னெச்சரிக்கை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக குற்றாலம் மெயினருவி மற்றும் 5 அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் வழக்கத்துக்கு முன்பாக தென்மேற்கு பருவமழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. முல்லை பெரியாறு, வைகை அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் அடுத்த மாதம் வைகை அணையில் பாசனத்துக்கு தண்ணீர் திறக்க அதிக வாய்ப்புள்ளது என பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். மதகுகளை இயக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து வருகின்றனர். கேரளாவில் மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் மற்றும் மற்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இடுக்கி மாவட்டத்தில் மழை தொடர்வதால் படகு சவாரி உட்பட நீர்நிலை சுற்றுலாவுக்கு மாவட்ட நிர்வாகம் மே 27ஆம் தேதி வரை தடை விதித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழகம் சார்பில் கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின் தமிழில் பேசினார். சரியாக மதியம் 2:42 மணிக்கு துவங்கிய முதல்வரின் உரை 7 நிமிடங்களுக்கு நீடித்தது. 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதல்வர் ஸ்டாலின் இந்த ஆண்டில் பங்கேற்றது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தால் நிதியை பெற்றிருக்கலாம் என தெரிவித்த பழனிசாமி, அமலாக்கத்துறை சோதனைக்கு பயந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றதாக விமர்சித்தார். கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க திமுக அரசு தவறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக நிர்வாகி மீது பெண் கொடுத்த பாலியல் புகார் என்னவானது என்றும் கேள்வி எழுப்பினார். முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக இருந்தபோது மோடி வந்தால் கருப்பு பலூன் பறக்க விட்டார். ஆட்சிக்கு வந்த பிறகு வெள்ளை குடை பிடித்து வருகிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி விமர்சித்தார். காவல்துறையின் மிருகத்தனமான அத்துமீறல்களும் லாக்அப் மரணங்களும் தான் திமுக ஆட்சியில் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சந்தி சிரிக்க காரணம் காவல்துறையை திமுக தன் சொந்த ஏவல் வேலைகளுக்கு பயன்படுத்துவதுதான் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொள்ளவில்லை. இதற்கு கவர்னருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணம் என அரசியல் வட்டாரங்கள் கூறின.
ஆனால் முதல்வர் வழக்கமாகவே டெல்லி செல்வதை தவிர்ப்பார். அதனாலேயே நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லவில்லை. பாஜக தலைமையுடன் முதல்வருக்கு சுமூக உறவு உள்ளது என ஆளுங்கட்சி தரப்பு விளக்கமளித்தது. சிவகாசி அருகே அம்மாப்பட்டியில் தங்கப்பாண்டி என்பவரின் பட்டாசு ஆலையில் இன்று காலை வெடிவிபத்து ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தொழிலாளர்கள் யாரும் வேலை செய்யவில்லை. தீயணைப்புத் துறையினர் வந்து தீயை அணைத்து விசாரிக்கின்றனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியம் வானப்பட்டறை மைதானத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் பொதுக்கூட்டம் நடந்தது. கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு பேசும்போது, வரும் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை மக்கள் விரட்டி அடிப்பார்கள் என்று கூறினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மதுரையிலிருந்து தேனி நோக்கி வேகமாக சென்ற தனியார் பேருந்து சைக்கிள் மீது மோதிய விபத்தில் சைக்கிளை ஓட்டி வந்த 40 வயதான கூலி தொழிலாளி நாகேந்திரன் சம்பவ இடத்திலேயே இறந்தார். போலீஸ் விசாரணை நடக்கிறது. தமிழக அரசின் தலைமை காஜி சலாஹுதீன் முகமது அய்யூப் வயோதிகம் காரணமாக தனது 84வது வயதில் நேற்று காலமானார். முதல்வர் ஸ்டாலின், காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, தவிக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் அவருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். கொச்சிக்கு பெட்ரோலிய பொருட்களை ஏற்றி சென்ற சரக்கு கப்பல் கடலில் சாய்ந்து விபத்துக்குள்ளானது. கப்பலில் இருந்த ரசாயனம் கடலில் விழுந்து நீரில் கலந்தது. கப்பல் நிர்வாகம் இந்திய அதிகாரிகளிடம் உதவி கோரினர். அதைத் தொடர்ந்து 2 கப்பல்களும் ராணுவ ஹெலிகாப்டரும் மீட்பு பணியில் ஈடுபட்டது. 24 பணியாளர்களை பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. ரசாயனம் கொட்டிய இடத்தை ஆபத்தான பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கரை ஒதுங்கும் பொருட்களை பொதுமக்கள் தொட வேண்டாம் என கடற்படை அறிவுறுத்தியுள்ளது. திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் பங்குனி உத்திர ஆழி தேரோட்ட விழா நிறைவாக கமலாலய குளத்தில் தெப்பத்தில் பார்வதி சமேத கல்யாண சுந்தர சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தெப்பத் திருவிழாவில் திருவாரூர் மாவட்டம் மட்டுமல்லாது பல்வேறு ஊர்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவிழாவை கண்டுகளித்தனர். புதுச்சேரியில் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் மிஸ் பாண்டிச்சேரி அழகி போட்டி நடத்தப்பட்டது. 3 நாட்களாக நடைபெற்ற இந்த போட்டியில் பல்வேறு பிரிவுகளில் தேர்வு நடைபெற்றது. இறுதியாக மிஸ் பாண்டிச்சேரி பட்டத்தினை திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரித்திஷ் வந்தனா தட்டிச் சென்றார். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் குடிநீர் கழிப்பறை வசதி கோரி காங்கிரஸ் சார்பில் நடைபயண பிரச்சாரம் நேற்று மாலை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரியில் நலத்திட்டங்களை செயல்படுத்தியது யார் ஆட்சியில் என்பது குறித்து முதல்வர் ரங்கசாமியுடன் பொது மேடையில் விவாதிக்க தயார் என சவால் விடுத்தார்.